என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ரிசார்ட்லேருந்து வந்திருக்காரு நம்மளை பார்க்கறதுக்காண்டி. ஸோ அவர்கிட்ட நம்ம ஒரு சில கேள்வி மட்டும் கேட்போம். அண்ணா உங்கள் பேர், உங்கள் ஊர்? பேர் சரண்ராஜ், ஊர் சிவகாசி. சிவகாசி. நீங்கள் சொல்லுங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு? ஆமாம் ப்ரோ, மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. நான் சரி வந்து ஊரில் இருந்தால் எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் போனால் 9, 10 இவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஓரளவு 35 அவ்வளோ வருது. அதனால் வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நம்ம பையன் அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு மனசோட இருக்கிறோம், அவ்வளோதான். சார், இப்போது வெளிநாடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது ஒரு சில பேர்த்த மிஸ் பண்ணுவீங்கல்ல? ஆனால் எல்லாருமே ஒரு சில பேர்த்த மிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி யாரை மிஸ் பண்ணுறீங்க? வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். ஆனால் அவங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் மிஸ் பண்ணுறது என் ஆளு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். புரியல என் ஆளு மல்லிகா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் உள்ளுக்குள்ள மிஸ் பண்ணுறது எனக்கு மட்டும். சரி, இப்போ உங்கள் ஆளு மல்லிகாவுக்கு இங்கிருந்து ஒரு இது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்பயும் வந்துட்டு நான் முன்னாடி பண்ண தப்புக்கு இப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நான் தெரிஞ்சிருக்கேன். அது எனக்கே தெரியுது. சண்டை போடாமல் விட்டு போகாமல் இருந்தாலே போதும். அதனால நானும் அதான் சொல்கிறேன், பையன் நல்லா இருக்கான், நல்லா திருந்திட்டான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான். எதுவும் கோச்சிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா அதை வந்து மறந்துட்டு ஹாப்பியாக இருங்க.